ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு லியா. இப்ப லியா பாத்தீங்கன்னா அவ பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. இந்த பையன் அவளோட பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்ப அவ அவங்க ஃபேமிலி மெம்பரை மீட் பண்ண வந்துட்டு அவனை பார்த்த உடனே டக்குனு என்ன சொன்னா, எங்க பாரியவன் என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் உன்னோட அங்கிளை காதலிக்கிறேன்னு பக்கத்துல இருக்க பையனோட கைய புடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவன் ஷாக் ஆயிடுறான். பக்கத்துல நிக்கிறவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் எதுக்காக இப்படி சொன்னா அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுல யோகனோட அங்கிள் பெட்ல உடம்பு சரியில்லாம இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை பாக்குறதுக்காக ஹீரோயின் தான் வரா. வந்து பார்த்தா அவங்க அங்கிளோட சட்டையெல்லாம் கழட்டி கிடக்கு. பார்த்தா அங்கிளோட இடுப்புல நட்சத்திரம் மாதிரி ஒரு மச்சம் இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்து சட்டையை சரி பண்ணி விட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு யோகன் வரான். இப்ப யோகன் வந்து என் அங்கிள் உயிரோட வந்துட்டாருன்னா அவரோட சொத்தெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால என் அங்கிளை நான் கொலை பண்ண போறேன்னு இவன் அதே இடத்துல ஹீரோவை எரிச்சு விட்டுறான். இது எல்லாமே இவளோட கனவுக்கு வந்ததுனாலதான் இவ யோகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. யோகன் ஒரு கெட்டவன், கொலகாரன். இவனுக்கு கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே கிடையாது. இவனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டுதான் இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. இப்ப அவன் இப்படி சொன்ன யோகன் பாத்தீங்கன்னா, என்ன இல்லையா என்னோட பேரண்ட்ஸ பார்த்தவனா அவங்களுக்கு ஷாக்கு கொடுக்கலான்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா? என் அங்கிள் ஃபாரின்ல இருந்து வந்து 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள என் அங்கிள் லவ் பண்றேன்னு சொன்னா நம்பிடுவாங்களான்னு சொல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்லலடா, உண்மையதான் சொல்றேன். இன்னையில இருந்து நான் உனக்கு ஆன்டி வேணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இவன் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. ஏமா உனக்கு என்ன யாருன்னு தெரியுமான்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, டேய் உண்மையாவடா சொல்ற? என்னால அதை நம்பவே முடியல. இத்தனை வயசாகி நீ எந்த பொண்ணு கூட சுத்தி நான் பார்த்ததே இல்ல. இப்ப வந்து ஒரு பொண்ணு கிடைச்சாலேன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க பொண்ண பாத்தீங்கன்னா, ஆமா அந்த பொண்ணுதான் விளையாடுறானா நீங்களே விளையாடுறீங்களா? அவ சும்மா கலாய்க்கிறான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்ப யோகன் பாத்தீங்கன்னா, பாட்டி அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, இல்ல இல்லப்பா நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. நான் உண்மையாவே உங்க அங்கிளை காதலிக்கிறேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ அவளோட கையை எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபேமிலி மெம்பரை மீட் பண்ண வந்திருக்க. இப்படியா என்ன வச்சு கேம் விளையாடுவான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. யோகன் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அதை பார்த்தோன்னா அவ கையை உதறி விட்டுட்டு வேகமா ஓடி போய் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு உன்னோட அங்கிள் என்ன காதலிக்கிற விஷயத்த வெளியே சொல்ல வைக்கப்படுறாருப்பா. நான் உண்மையதான் சொல்றேன். நானும் உன்னோட அங்கிளும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். வந்து 3 நாள் தானே ஆகுது. அவர் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காரோ அதே ஹோட்டலுக்கு தான் நானும் போனேன். நானும் உன்னோட அங்கிளும் ஒன்னா கூட ஸ்டே பண்ணிருக்கோம்னு சொல்ல, இவ சொன்னதை கேட்டவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, உண்மையாவா அம்மா சொல்ற? என்னால அதை நம்பவே முடியலன்னு சொல்ல, ஆமா பாட்டி நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க வேணா அங்கிளோட இடுப்புல நட்சத்திரம் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும், அதை பாருங்களேன் அப்படின்னு இவ ஹீரோவோட சட்டையை தூக்கி காட்ட, அதை பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஏன் இடுப்புல மச்சம் இருக்க விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோக்கா அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "எங்க பாரியாகன் நான் உன்னை காதலிக்கல. நம்மளோட கல்யாணம் நம்ம பேரண்ட்ஸால நிச்சயிக்கப்பட்டது. நான் உண்மையா லவ் பண்றது உன்னோட அங்கிள தானே." இவ ஹீரோவோட கைய புடிச்சிட்டு இருக்க. இத பார்த்தவனா அவன் செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, "அப்பாடா இப்பவாது என் பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தனக்கு கிடைச்சது." அப்படின்னு இப்ப பாட்டி 2 பேரோட கையையும் சேர்த்து வச்சுட்டு 2 பேரும் பொறுமையா பேசிட்டு வாங்கன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிறான். "என் இடுப்புல மச்சம் இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும் குட்டி சத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு பெரிய கதை. அத நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்கள ஃப்ரீயாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சும்மா பைத்தியம் மாரி பேசாத. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போகுன்னு சொல்ல, இப்ப இவளுக்கு அவளோட வீட்ல இருந்து தான் கால் பண்றாங்க. அந்த கால் வந்த உடனே ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இவ வீட்டுக்கு வந்த உடனே அவங்களோட ஸ்டெப் மதர பாத்தீங்கன்னா, "ஏண்டி நீயும் யோகனும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ இவங்கள பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் இவள வேலைக்காரி மாதிரி தான் நடத்திருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு இவகிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு கூட நல்லவங்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, அவங்க அப்பா இவ்வளவு அரைஞ்சிட்டு ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணத்துக்கு வரதட்சணையா 20 பில்லியன் தராங்க. அந்த பணம் யாரு தருவா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவ சொல்லிடுறா. இவ சொன்னதை கேட்டவனா அவங்க அப்பாக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு, அதை பார்த்தவனா இவ தம்பியை பாத்தீங்கன்னா, ஏண்டி ஒழுங்கா போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போ. உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்ல, இவ கிட்ட வந்து அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, இது என்னோட வீடு. இந்த வீட்ல இருக்கணுமா இல்ல இருக்கக்கூடாதான்றத நான் தான் முடிவு பண்ணணும். வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன அரைஞ்சிட்டு கத்தி எடுத்து கையில வச்சிடறான். யாராவது என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்க எல்லாரையும் நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து அவன் காலுக்கு நடுவுல குத்திட்டு போக, அதை பார்த்தவொடனே இவன் அதே இடத்துல சூச்சு போயிடுறான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னங்க அந்த ராட்சசிய பாத்தீங்களா? என் குழந்தைய பயமுறுத்திட்டு போறான். போய் என்னன்னு தான் கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் போயிட்டு இருக்காரு. எப்ப அந்த சைடு ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு
அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ என்ன பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, இனிமே நான் உங்களுக்கு பொண்ணு கிடையாது. நீங்க எனக்கு அப்பாவும் கிடையாதுன்னு" அவ வீட்ட விட்டு வெளிய வந்துர்றா. இவ பண்ணத பார்த்தோன அவங்க அப்பாக்கு செம காண்டாகுது. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, "ஏன்டி உன் ஆள பிரேக்கப் பண்ணிட்ட, அத நெனச்சு ஃபீலிங்கா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வா என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்னு 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு யோகன் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, "இங்க பாரு, என் அங்கிளோட சுத்திக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என் அங்கிளால குழந்தைய பெத்துக்க முடியாது. அந்த ஆளோட சொத்து எல்லாமே எனக்கு வந்துரும். ஏன்னா அடுத்த வாரிசு இருந்தா தான் சொத்து அவர் கைக்கு போகும். அவரோட சொத்துமே எனக்கு தான் வரும். அவன கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. போடா பச்சை வெங்காயம்" அப்படின்னு சொல்லி இவ ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனும் அதே கிளப்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோயினோட டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டிருப்பான் போல. அவங்களே எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அவ 3 இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. இதுவரைக்கும் எந்த பையன் கூடயும் சுத்துனது இல்ல. யோகன தான் கல்யாணம் பண்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா அந்த கல்யாணம் வேணான்னு வந்துட்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவ டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யோகன் வரான். அவன பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "அடியே நான் கிளம்புறேன்" அப்படின்னு அவ அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோ இருக்கிறத பாக்குறா. பார்த்தா ஹீரோ பக்கத்துல 2 பொண்ணுங்க உட்காந்து அவன கரெக்ட் பண்றதுக்காக பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கல. அத பார்த்தவன ஹீரோயின் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. "யாருடி நீ? எதுக்காக வந்து என்ன தொல்ல பண்ற?" அப்படின்னு சொல்ல, "உன்ன தொல்ல பண்றேனா? நீ நினைக்கிற மாரி ஆளு அங்கிள் கிடையாதும்மா. இந்த இடத்த விட்டு போன்னு" இவ சொல்ல, "நான் போ முடியாது. நீ வேணா போன்னு" அவ ஹீரோயினோட கைய பிடிக்க, அவ டக்குன்னு ஹீரோவ புடிச்சுக்கிறா. "இல்ல அங்கிள விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஹீரோயினோட கைய புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு, "2 பேரும் இந்த இடத்த விட்டு போய் தொலைங்கடின்னு" அவளுங்க 2 பேரையும் தொரத்தி விட்டுர்றான். அவளுங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவ்ள புடிச்சுட்டு, "ஏண்டி என் இடுப்புல மச்ச இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அங்கிள் சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்காதீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சம் சாஃப்ட்டா பேச மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, "உனக்கு இங்க என்ன வேலை? என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்துட்டியான்னு?" கேட்க, "அட நீங்க வேற. அந்த பொண்ணுங்க நீங்க குடிக்கிறதுல எதையோ கலந்துட்டு இருந்தாங்க. அத நான் என் கண்ணால பார்த்தேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோக்கு மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "டேய் இந்த ரூம விட்டு வெளிய போடா" அப்படின்னு அவனோட அசிஸ்டண்ட்ட பார்த்து சொல்லிட்டு இருக்க. அவன் அந்த ரூம விட்டு வெளிய போறான். இப்ப அவனுக்கு அந்த மருந்து தலைக்கேறி ஹீரோயின ஒரு மாரி பாக்குறான். இப்ப அவள பாத்துட்டு, "நீ பொண்ணே இல்ல தள்ளி போ" அப்படின்னு சொல்ல, "யாரு சொன்னா நான் பொண்ணு இல்லன்னு? நான் பொண்ணாகி 5 வருஷம் ஆகுதுன்னு" இவ ஹீரோ மேல உட்கார்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட அதே இடத்துல ஒண்ணா ஸ்டே பண்ணலான்னு வர, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இப்பவாது உண்மைய சொல்றேன். இந்த மச்சம் இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட கனவுல கடந்த காலத்த பார்த்தேன். அப்பதான் உங்க உடம்புல மச்சம் இருக்குது எனக்கு தெரியும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா 1 1/2 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கா. இப்ப அவ அவங்க கிட்ட வந்து, "எனக்கு ஒரே தல சுத்தலா இருக்கு. வாமிட் வர்ற மாரி இருக்குன்னு" சொல்ல, "மேடம் நீங்க பிரெக்னன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரெக்னன்சி செக் பண்ணுங்கன்னு" அவங்க பிரெக்னன்சி செக் பண்ற கிட் குடுக்க, இவ்ளோ அத வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. அவளால சுத்தமா நடக்க முடியல. மயக்கம் வர மாரி இருக்கு. இவ இப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வெளியே ஹீரோவோட கார் தான் இருக்கு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் இந்த பொண்ணு லியா தானே? வேணா கார்ல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் நடந்தத பத்தி தான் யோசிச்சு பாக்குறான். 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட கார்ட குடுத்து, "இந்தா இத காம்பன்சேஷனா வச்சுக்கன்னு" சொல்ல, எனக்கு காம்பன்சேஷனா பணம்லாம் எதுவும் வேண்டான்னு இவ சொல்லியிருப்பா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன நடந்தாலும் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த விஷயத்த நீ மறக்காத" அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. அத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் தான் வரான். இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல. உடனே வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு" சொல்ல, இவளோட ரிப்போர்ட் வர்றதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து, "நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது பிரெக்னன்ட்டா? டாக்டர் உண்மையதான் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா உண்மையதான் சொல்றேன்னு" இவர் சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேனா? நான் அங்கிள் கூட மட்டும் தான் ஒண்ணா இருந்திருக்கேன். ஆனா அவருக்கு குழந்தை பிறக்காதுன்னுல சொன்னாங்க. அப்புறம் எப்படி இது சாத்தியமாச்சுன்னு" இவ பயங்கரமா கன்ஃப்யூஷன் ஆயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா? என்ன நடந்தாலும் நான் அவன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அவன் அப்படி சொன்னதுதான் ஞாபகம் வருது. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, "நீங்க பிரெக்னன்சியால ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு" சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "டாக்டர் இந்த பிரெக்னன்சி பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு" சொல்ல, "சரி நான் எதுவும் சொல்லல. இங்கேயே ரெஸ்ட் எடுங்கன்னா" அவர் அந்த இடத்த விட்டு போக, டாக்டர் இந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணலாமான்னு இவ கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃபேமிலி மெம்பர் கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, "இங்க பாருடா தம்பி, அந்த பொண்ணு உன்னை ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்கு. பணத்துக்காக கூட இந்த மாரிலாம் பழகுவாங்கல்ல. உன்கிட்ட சொத்து இருக்குன்னு தெரிஞ்சு யோகன விட்டுட்டு உன்கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அக்கா நான் அவளுக்கு பணம் கூட குடுத்து பார்த்தேன். அவ வேண்டான்னு சொல்லிட்டா. நீ நினைக்கிற மாரி பொண்ணு அவ கிடையாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "இல்லடா அந்த பொண்ணுங்கள நம்பாத. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு" சொல்ல, "எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட சொத்து எல்லாமே யோகனுக்கு தான். அது எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்கன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ டாக்டர் கிட்ட என்ன சொல்றேன்னா, "டாக்டர் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அபார்ஷன் பண்ணலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளிய வந்து நேரா ஹீரோக்கு தான் கால் பண்றாரு. ஏன்னா ஹீரோ பெரிய பணக்கார ஃபேமிலி இல்லையா? அதனால அவங்க டீட்டெயில் எல்லாமே டாக்டருக்கு தெரியும். இப்ப டாக்டர் கால் பண்ண அந்த கால இவங்க அக்கா தான் அட்டெண்ட் பண்ணுது. இப்ப அவங்க அக்கா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "லியா பிரெக்னன்ட்டா இருக்கா. அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறான்னு" சொல்ல, "சீக்கிரமா அந்த அபார்ஷன பண்ணி முடிங்கன்னு" இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து யாரு ஃபோன்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ ஸ்பாம் கால் மாரி இருந்துச்சு. அதான் கட் பண்ணி விட்டேன்னு அவங்க அக்கா ஏதோ சமாளிச்சுட்டு போக, ஹீரோவும் அவனோட ஃபோன வாங்கிக்கிறான். இப்ப அந்த சைடு டாக்டர் வந்து உங்களுக்கு அபார்ஷன் உடனே அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல, டாக்டர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சமாதானப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் முடிவு பண்ண முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி உங்க முடிவுன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இப்ப இந்த சைடு ஹீரோவோட அக்கா பாத்தீங்கன்னா, யோகனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப அவன் கிட்ட வந்து எல்லா சொத்தும் உனக்கு தானே உங்க மாமா சொல்லிட்டாருன்னு சொல்ல, இவன் பயங்கர சந்தோஷமா இருக்கான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏண்டா லியா பிரெக்னென்ட்டா இருக்கா. அத பத்தி உனக்கு தெரியுமா? நீ இது வரைக்கும் அவள டச் பண்ணதே கிடையாது. அப்புறம் எப்படி அவ பிரெக்னென்ட் ஆவா? ஒருவேளை இது அங்கிளோட குழந்தையா இருக்குமோ?" அப்படின்னு சொல்ல, "அங்கிளால தான் குழந்தை பெத்துக்க முடியாதே. அப்புறம் எப்படி இது அவரோட குழந்தையா இருக்கும்? அவ கண்டிப்பா வேற யார் கூடயோ ஒண்ணா இருந்திருக்கான்னு" இவன் சொல்லிட்டு இருக்கா. அந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்ண சொல்லிட்டேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட தான் ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்கா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, "ஏய் பாட்டியோட 60வது பர்த்டே அன்னைக்கு அங்கிள் அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் யோகன் கிட்ட குடுக்க போறாரான்னு" சொல்ல, "என்னடி சொல்றேன்னு" இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. "ஆமா, ஆமா. அந்த இன்விடேஷன் கார்டு எனக்கு கூட வந்துச்சு. அங்கிளால குழந்தை பெத்துக்க முடியாதாமே. சோ அவரு உயிரோட இருக்கும்போதே அந்த சொத்து எல்லாத்தையும் யோகனுக்கு குடுக்க போறாருன்னு சொல்ல, இப்ப ஹிரண் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் போறா. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டிக்குள்ள போகலான்னு பார்க்க ஹீரோவோட ஆளுங்க இவள உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அத பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பாட்டிக்காக ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸ பார்த்த உடனே உள்ள போறதுக்கான வழி கிடைச்சிருச்சுன்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா பர்த்டே பார்ட்டிய தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டில ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட சொத்து எல்லாத்தையும் என்னோட அக்கா பையனுக்கு குடுக்க போறேன்னு இவன் கையெழுத்து போடுற மாரி போக, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருடா, எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. டக்குன்னு முடிவு பண்ணாத. இன்னும் 2 நாள் கூட டைம் எடுத்துக்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "இல்ல பாட்டி, ஆல்ரெடி நான் முடிவு பண்ணிட்டேன்னு" ஹீரோ சைன் போடலான்னு போக, அந்த இடத்துக்கு அந்த கிஃப்ட்ட எடுத்துட்டு வராங்க. இப்ப அந்த கிஃப்ட்ட எடுத்துட்டு வந்து, "இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான் பாட்டின்னு" பாட்டி கிட்ட குடுக்க, பாட்டி அந்த கிஃப்ட்ட சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணலான்னு பாக்க, அதுல இருந்து ஹீரோயின் தான் வெளிய வரா. இப்ப அவ வெளிய வந்த உடனே யோகன் பாத்தீங்கன்னா, "இங்க என்னடி உனக்கு வேலை?" அப்படின்னு சொல்ல, "நான் உன்ன பாக்குறதுக்காக வரல. உன் அங்கிள பாக்குறதுக்காக வந்தேன்னு" இவ சொல்லிட்டு அவளோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் எடுக்கிறா. இவ இந்த ரிப்போர்ட் எடுத்து குடுக்கலான்னு பாக்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏண்டி இது எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் தெரியுமா? இத போய் இப்படி உள்ள புகுந்து உடைச்சு வச்சுட்டியேன்னு" அவங்க புடிச்சு திட்டிட்டு இருக்க. வாவ்! இந்த கிஃப்ட்டா? இது ரொம்ப காஸ்ட்லியானதே! இந்த கிஃப்ட்ட உடைச்சதுக்காக இவள ஜெயில்ல தான் போடணும்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப அந்த யோகனோட அம்மா பாத்தீங்கன்னா, இவள இவள இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. காஸ்ட்லியான பொருள உடைச்சுட்டான்னு சொல்ல, அங்கிள் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவ கத்திட்டு இருக்க. ஹீரோ இந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் எடுத்து பாக்கலான்னு பாக்க, இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, என் கெஸ்ட்ட யாராவது இன்சல்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க வாலியா? என்னாச்சு? என்ன பாக்க தான் வந்தியா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பாட்டி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ அந்த ரிப்போர்ட் எடுத்து பாக்கலான்னு பாக்க, அத இந்த யோகன் புடிச்சு கிழிச்சு போட்டுறான். இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவ பொய் சொல்றா. இவ சரியான ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணும் உன்ன மாரி ஃப்ராடு கிடையாது. நீ தான் உங்க அங்கிளோட சொத்த சுருட்ட பாக்குறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யோகனோட அம்மா வந்து இவள அரைஞ்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்க அங்கிளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. ஆனா அவரால நார்மலா குழந்தை பெத்துக்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இத பார்த்தோம்னா அவங்க காண்டாயிட்டு, சும்மா அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இந்த இடத்த விட்டு போன்னு அவங்க திட்டிட்டு இருக்க. இப்ப பாட்டி அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் எடுத்து பாத்துடுறாங்க. அதுல இவ பிரெக்னன்ட்னு போட்டிருக்கு. இத பார்த்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, இவ பிரெக்னன்டா இருக்காளா? இவ என் பேரனோட குழந்தைய பெத்துக்க போறாளான்னு பாட்டி ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்ட பாக்குறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இது என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் அது கண்டிப்பா உன்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்ல. உனக்கு தான் குழந்தையே பிறக்காதே. இவ வேற யாரு கூடயோ ஒண்ணா இருந்துட்டு, அது உன் தலையில கட்ட பாக்குறான்னு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. இவ ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் லைஃப்ல இதுவரைக்கும் ஒண்ணா இருந்ததுன்னா, அது உங்க கூட மட்டும்தான். வேற யாரு கூடயும் ஒண்ணா இல்லன்னு சொல்ல, ஹீரோ அன்னைக்கு நடந்தத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணும்போது பெட்ஷீட் ஃபுல்லாவே பிளட்டா தான் இருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப அவன் ஹீரோயின பார்த்து என்ன கேட்கிறான்னா, நான் லாஸ்ட்டா உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இது என்னோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இது உன்னோட குழந்தை தானே ஹீரோயின் சொல்லிடுறா. இவ இப்படி சொன்னவன அவங்கள பாத்தீங்கன்னா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத. டாக்டர் சொன்னதை மட்டும் நம்புன்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைய பேரனோடதா இல்லையான்றத டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நானும் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த ப்ராப்பர்ட்டி எதுவும் யோகனுக்கு போக கூடாது. அவருக்கு தான் இப்ப குழந்தை பிறக்க போகுதுல. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி ப்ராப்பர்ட்டியை மாத்தலாம் அப்படின்னு ஹிரேன் கேட்டுட்டு இருக்க. நீ சொல்றது சரிதாம்மா. ஆயிரம் இருந்தாலும் இது என்னோட சொந்த பேரன். நீ என்னோட வருங்கால மருமகளாச்சே. ப்ராப்பர்ட்டியை 3வது ஆளுக்கு போகணுமா வேணாமான்னு இந்த குழந்தைதான் முடிவு பண்ணுன்னு பாட்டி சொல்லிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க அக்கா சொந்த அக்கா கிடையாது. அவங்க அக்காவையே தத்தெடுத்துதான் வளர்த்திருப்பாங்க. அதனாலதான் பாட்டி இன்டைரக்டா இப்படி சொல்றாங்க. இவங்க இப்படி சொன்னவன யோகன் பாத்தீங்கன்னா, என் பிளான் எல்லாத்தையும் இவ சொதப்பிட்டா அப்படின்னு ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் மயக்க போட்டு கீழே விழற மாதிரி போக, ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி போனதுக்கு அப்புறம் இந்த சைடு யோகனை பாத்தீங்கன்னா, ஆமா இவ குழந்தை பேத்துக்கிட்டால நான் அவ்வளவுதான் சொல்ல. 3 மாசம் வரைக்கும் குழந்தைய ஈஸியா அபார்ஷன் பண்ணலாம்டா. நீ எதுக்காகவும் கவலைப்படாதுன்னு அவங்க அம்மா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி மயக்கம் வர்றது சாதாரண விஷயம் தான். அதே மாதிரி தூக்கமும் அதிகமா வரும். இப்ப அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. மயக்கத்துல இல்லைன்னு டாக்டர் சொல்ல, ஹீரோவும் ஓகேன்றான். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, இது உங்களோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சரியா தெரியலன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா இவங்க அபார்ஷன் பண்ணணும்னு நினைச்சாங்க தெரியுமா? அந்த விஷயத்த கால் பண்ணி உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் கால் பண்ணேன். ஆனா உங்க வீட்ல உள்ள லேடிஸ் தான் யாரோ இந்த குழந்தைய உடனே அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு டாக்டர் போட்டு விட, இப்பதான் ஹீரோக்கு புரியுது அவங்க அக்கா தான் அந்த போனை அட்டென்ட் பண்ணியிருக்கான்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஓகே டாக்டர் நான் அவள பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு. இவன் ஹீரோயின பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்க. அவள மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. இப்ப அவ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம், நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன்? சரி அங்கிள் காப்பாத்துனதுக்கு தேங்க்யூ நான் கிளம்புறேன். நீ இவ போக பாக்க. எங்க போக பாக்குற? ஏய் குழந்தை உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இனிமே நீ என்னோட வீட்டுல தான் தங்கணும்னு ஹீரோவல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே என்ன சொல்றானா, உனக்காக கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அங்க போய் தூங்குன்னு சொல்ல, இவ்ளோ ஓகே அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு வயசாகல. என் பேர் சொல்லியே கூப்பிடுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்ட்டு அவளோட ரூமுக்கு வரா. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு தூங்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவனோட ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். இப்ப அவ பெட்ஷீட்டை தூக்கிட்டு உள்ள போகலான்னு பாக்க, அந்த பெட்ஷீட்குள்ள ஏதோ முண்டிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா விஷம் உள்ள பாம்புதான். இப்ப அந்த பாம்பை பார்த்தவொடனே இவ கத்திட்டு இருக்க. இந்த சைடு யோகனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பாம்பை ரூமுக்குள்ள விட்டது இவங்களோட வேலைதான். இவ ஹீரோயின் பயந்து போயிட்டு கத்திட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்னு பாக்க, ரூமுக்கு வெளியே ஹீரோ தான் வந்து நிக்கிறான். இவ அவன பார்த்தவன இவ பயத்துல ஓடி வந்து ஹீரோ மேல விழ, அவன் போட்டிருந்த ட்ரெஸ் கழண்டு விழுந்துருது. இவ ஹீரோவை இப்படி பார்த்தவன அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இவ கத்திட்டு இருக்க. என்ன சவுண்டுன்னு பாட்டியும் அவங்க வேலைக்கார லேடியும் ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்க. அடியே பாட்டி வராங்க வாடி உள்ள போலான்னு 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உன் வாய மூடு, அப்புறமா உன் கண்ண மூடு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ அவளோட கண்ண மூடிட்டு இருக்கான். இவன் அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னது பாம்பான்னு ஹீரோ போக பாக்க, இவ ஹீரோவை புடிச்சுக்கிட்டு எங்க போக பாக்குறீங்க உண்மையாவே பாம்பு தான் இருக்குன்னு சொல்ல, இப்ப ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து அவனோட ரூம்ல படுக்க வச்சுட்டு ஹீரோனோட ரூமுக்குள்ள போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா விஷம் உள்ள பாம்பு இருக்கு. இப்ப அத பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டியே வந்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்து என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பாம்பை பார்த்த உடனே ஐயோ அங்க பாருங்க பாம்பு அப்படின்னு அந்த வேலைக்கார லேடி சொல்ல, பாம்பை பார்த்த உடனே பாட்டி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்ப இந்த வேலைக்கார லேடிய பாத்தீங்கன்னா, பாம்பெல்லாம் கூட பணக்காரவங்க கிஃப்டா குடுப்பாங்களா? அதுவும் ஒண்ணுக்கு 2 பாம்பா குடுத்துருக்காங்களேன்னு கேட்டுட்டு இருக்கேன். டேய் லியாக்கு ஒண்ணும் ஆகலையே. அவ நல்லபடியா இருக்காளா? அவள உன்னோட ரூம்லயே வச்சுக்க. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்பவன் என்ன யோசிக்கிறான்னா, இவளோட ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இங்க எப்படி பாம்பு வந்திருக்கும்? கண்டிப்பா இவள யாரோ கொலை பண்ணணும்னு ட்ரை பண்றாங்கன்னு ஹீரோக்கு டவுட். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் இத பத்தி விசாரிக்க, சார் வீட்ல உள்ள கேமரா எல்லாமே வேலை செய்யாம போயிருக்கு. எப்படி பாம்பு வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்ல, ஹீரோக்கு டவுட் வந்துருது. கண்டிப்பா இவளுக்கு ஆபத்து இருக்குன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக அவளோட ரூமுக்கு தான் வரான். வந்து பார்த்தா இவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவன் அவள பார்த்து, இது உண்மையாவே என்னோட குழந்தை தானா? என்னோட குழந்தைன்றதுனால தான் இவள கொலை பண்ண ட்ரை பண்றாங்களான்னு ஹீரோ யோசிச்சுட்டு, அவ கூட படுத்து தூங்கிட்டு இருக்க. அவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் சாப்பிடலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட பாம்பு எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்க, இல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். இப்ப அந்த கார்டை பார்த்துட்டு, எனக்கு இந்த கார்டெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, வீட்டை விட்டு வெளிய வந்துட்டேன். வேலை கிடையாது. காலேஜ் படிச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கிறப்ப பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு ஹீரோ கேட்க, பணத்துக்கா? நான் இன்டர்ன்ஷிப் போலான்னு இருக்கேன். சோ வேலைக்கு போயிட்டேன்னா எனக்கு ஈஸியா பணம் வந்துரும். உன்னோட காசு எனக்கு தேவையில்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க.
இப்ப இந்த வேலைக்காரவங்கள பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் 3 மாசம் முடியல. அதுக்குள்ள வேலைக்கு போனா குழந்தைக்கு ரொம்ப நல்லதில்ல. நீங்க ஏன் சாரோட கம்பெனில வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்ல, சரி நான் சேர்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, இவ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா யோகன தான் காட்டுறாங்க. கிரண் ஆபீஸ்க்கு வரப்போற விஷயம் தெரிஞ்ச உடனே, அவன் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு கால் பண்ணி, லியானோ புதுசா ஒரு பொண்ணு வருவா, அவள புல்லி பண்ணணும்னு சொல்ல, அவளுங்களும் ஓகேன்றாளுங்க. இப்ப ஹீரோ கிரண கூட்டிட்டு வந்து, இவளுக்கு ரொம்ப ஹார்டான ஒர்க்லாம் குடுக்காத, ஈஸியான வேலை மட்டும் குடுங்கன்னு சொல்ல, சார் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவர் எனக்கு பாஸ், நான் எம்ப்ளாயி அவ்வளவுதானே. ஹீரோயின் உள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யோகன் அனுப்புன பொண்ணுங்க எல்லாம் ரவுண்டு கட்டி வந்துடுறாளுங்க. இப்ப அவளுங்க வந்து புதுசா வந்திருக்கல்ல, கம்பெனி ரூல்ஸ் என்னன்றத உனக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அவள உட்கார வச்சுட்டு ஹிரன புடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்து, உன் முடிய நான் வெட்ட போறேன் தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கதான் நினைப்பா. இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரன் பாத்தீங்கன்னா, வேண்டாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டிய தான் காட்டுறாங்க. பாட்டி பாத்தீங்கன்னா, ஹிரனுக்காக சாப்பாடு எடுத்துட்டு ஆபீஸ்க்கு தான் வராங்க. இப்ப வேலைக்காரவங்கள பாத்தீங்கன்னா, உங்களுக்கே உடம்பு சரியில்ல. இந்த மாரி சமயத்துல ஆபீஸ்க்கு போணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என் குடும்பத்தோட வருசவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அவள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு பாட்டி ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட வாட்ச்ல ஒரு பட்டன் அமுக்குறா. என்னடான்னு பார்த்தா, காலையில ஹீரோவ ஆபீஸ் கூட்டிட்டு வரும்போது, ஹீரோவோட பாடி கார்டு ஒரு வாட்ச் குடுத்து, மேடம் இந்த வாட்ச போட்டுக்கங்க. எந்த பிரச்சனைனாலும் அதுல சைடு பட்டன் அமுக்குங்க. நான் உடனே வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன். நான் அங்கிளோட ஆபீஸ்ல தானே வேலை பார்க்க போறேன். என்ன யாரு புல்லி பண்ண போறான்னு ஹீரோயின் சொல்லியிருக்கா. ஒழுங்கா அந்த வாட்ச போட்டுக்கன்னு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அதுதான் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு அந்த வாட்ச் அமுக்க, இப்ப அவளுங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அறைஞ்சுட்டு, "என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நாங்க என்ன சொல்றோமோ அத மட்டும் தான் கேட்கணும் தெரியுமா? கூட்ட சொன்னா கூட்டணும், எந்திரிக்க சொன்னா எந்திரிக்கணும்னு சொல்ல, போடி எரும மாடுன்னு" ஹீரோயின் திட்டிடுறா. இவ இப்படி திட்டினோம்னா, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள பூத்தொட்டி எடுத்துட்டு ஹீரோயின அடிக்கிற மாரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாடி கார்ட் வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, "எவ்வளவு தைரியம் இருந்தா மேடம் இப்படி பண்ணுவீங்க? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்க. இல்லன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" இப்பவே இந்த கத்திரிக்கோல எடுத்து ஒரு பொண்ணு இவன் முடிய வெட்ட வந்தா இல்லையா? அவளோட முடிய புடிச்சு வெட்டி விட்டுர்றான். இப்பவே வெட்டி விட்டுட்டு என்ன சொல்றான்னா, "இன்னொரு தடவ அவங்க கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா தள்ளி இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க பாடிகார்ட் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி அங்கிள் கிட்ட சொல்லாதீங்க. ஆல்ரெடி அவர் ரொம்ப டென்ஷன்ல இருப்பாருன்னு" சொல்ல, "ஓகே மேடம் எந்த பிரச்சனைனாலும் கூப்பிடுங்கன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "ஏய் அந்த பாடிகார்ட் எதுக்காக இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இந்த பாடிகார்ட் வந்து நம்ம பாஸோட பாடிகார்ட் தானே! ஒருவேளை இந்த பாடிகார்டோட கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாளோன்னு" இவளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. எதுவா இருந்தா என்ன? இவள ஒரு வழியாக்காம விட மாட்டேன்னு அவளுங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா பாட்டிய தான் காட்டுறாங்க. பாட்டி பாத்தீங்கன்னா, சாப்பாடு எடுத்துட்டு ஹீரோயின பாக்க வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு உள்ள விட மாட்டேங்கிறா. மேடம் சாப்பாட உள்ள எடுத்துட்டு போகக்கூடாது. உங்க மருமகளுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க. அவங்க வந்து வாங்கிட்டு போகட்டும்னு சொல்ல, பாட்டி கால் பண்ணி ஹீரோயின கூப்பிட, அவளும் பாட்டிய பாக்குறதுக்காக வரா. இப்ப பாட்டி இவளோட பாட்டின்னு தெரிஞ்ச உடனே அவளுங்க அந்த சாப்பாடெல்லாம் கீழ தள்ளி விட்டுட்டு, பாட்டிய பிடிச்சு புல்லி பண்ண ஆரம்பிக்க, அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மத்தவங்கள அப்படிலாம் புல்லி பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ முக்கியமான மீட்டிங்ல இருந்துட்டு இருக்க. வீட்ல வேலை பார்க்குறவங்க கால் பண்ணி, பாட்டி லியாக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும்னு சொல்ல, தனியாவா வந்திருக்காங்கன்னு ஹீரோ கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒழுங்கா எல்லாரையும் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு பாட்டிய புடிச்சு கீழ தள்ளி விட்டு, அந்த சாப்பாடெல்லாம் கிளீன் பண்ண சொல்லி புல்லி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து பாட்டிய தூக்கி உட்கார வச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் இவங்க 2 பேர் மேலயும் தான் பழிய போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பழி போட்ட உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏன்டா அவள உன்ன நம்பி தானே வேலைக்கு அனுப்பிச்சேன். இப்படி பிசாசுங்களுக்கு மத்தியில இவளால எப்படி நல்லபடியா வேலை பார்க்க முடியும்னு" சொல்ல, அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த பொண்ணு உங்க மருமகன்னு சொன்னீங்க. அப்படின்னா அந்த பாடி கார்டோட அம்மா தானே" அப்படின்னு சொல்ல, "பாடி கார்டோட அம்மாவா? நான் யாரோட அம்மாவும் கிடையாது. இவன் என்னோட பேரப்புள்ள" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. "என்னது பேரப்புள்ளையா? அப்படின்னா இவ பாஸோட பொண்டாட்டி ஆக போறாளான்னு" கேட்க, பாட்டியும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க இப்படி சொன்னவுடனே அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, ஒழுங்கா எல்லாரையும் பாட்டிக்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கங்க. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாம் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, "நான் எடுத்துட்டு வந்த சாப்பாட அந்த பொண்ணுங்க கீழ கொட்டி விட்டுருச்சுங்க. அவளுக்கு சாப்பாடு இல்ல. நீ கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி குடுன்னு" சொல்ல, ஹீரோவும் அவள கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வரான். இப்ப 2 பேரும் ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு புடிச்ச சாப்பாட ஆர்டர் பண்ணுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சாப்பாட ஆர்டர் பண்றா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு அவளோட முகத்த மறைச்சிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா, ஆப்போசிட் டேபிள்ல அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருக்கா. அவள பார்த்த உடனே, ஐயோ! என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உட்கார்ந்திருக்கா. என்ன கண்டுபிடிச்சுருவாளேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய்! அங்க இருக்குது என் ஃப்ரெண்ட் மாரியே இருக்கேடின்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டா? பக்கத்துல இருக்குது யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? அப்படின்னு சொல்ல,
என்னது பணக்காரரா? அவரோட முகத்த நான் சரியா பார்க்கலையே! ஆப்போசிட்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட் தான் பார்த்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள கர்டனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. எங்க போயிட்டா? இங்க தானே இருந்தான்னு அவளோட ஃப்ரெண்ட் போய் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு, "ஏங்க உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தாளே, பார்க்கறதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாரி இருந்தான்னு" சொல்ல, "எனக்கு தெரியாது. வேணா உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாருங்களேன்னு" ஹீரோ போட்டு விட, "அட பாவி! என்ன போட்டு விட்டியாடான்னு" இவ ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. அவ கால் பண்ண உடனே ஜன்னல் கிட்ட இருந்து ஃபோன் ரிங் ஆகுது. அத பார்த்த உடனே அவள பார்த்தீங்கன்னா, "சாரிடி சும்மா உன்கிட்ட ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருந்தேன்னு" சொல்ல, "ஏய் நீ இந்த இடத்துல என்னடி பண்ற? என்னால நம்பவே முடியல. யார் இவரு? உன்னோட பாஸா? உன் பாஸ் கூட டின்னருக்கு வந்தியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் வேலை பார்க்குற கம்பெனில எனக்கும் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். நான் அவள நல்லபடியா பார்த்துக்குவேன்னு சொல்ல, இவ சொன்னது ஹீரோக்கு நல்லபடியா பட்ட உடனே ஓகேன்றான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா, இந்த யோகனையும் இந்த பொண்ணையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "நான் உங்க அங்கிள் மேல எவ்வளவு நாளா காதல்ல இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வேலை பார்க்கலாம்னு சொல்லிடுறா. இவளோட பேரு டீனா. இப்ப டீனா பாத்தீங்கன்னா, யோகன் கூட சேர்ந்து ஹீரோ, ஹீரோயின பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். இப்ப அந்த பார்ட்டில இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, "அங்கிள உனக்கு சொந்தமாக்க வேண்டியது உன்னோட வேலை. லியாவ நான் பாத்துக்கிறேன்னு" அவன் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு போக, இவள பாத்தீங்கன்னா, "ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க, இந்தாங்க இத குடிங்கன்னு" இவ வேற ஏதோ குடுக்குறா. ஹீரோவும் அத குடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாரான்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். அந்த மெசேஜ் வந்தவுடனே இவ யோகன பார்க்க வர, இப்ப யோகன் பார்த்தீங்கன்னா, அவன கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போறன்னு ஹீரோயின பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த டீனா பார்த்தீங்கன்னா, ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்துடுறா. இவ தனியா கூட்டிட்டு வந்து ஹீரோ கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்க்கலான்னு போக, இந்த யோகன் விட மாட்டேங்கிறான். "எங்க போற? இங்கேயே இரு" அப்படின்னு சொல்லி அவளே புடிச்சு வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட பாடி கார்டுக்கு கால் வந்துருது. ஹீரோவ காணோம்னு. யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இப்ப போயி உங்க பாஸ காணோம். அவர் எங்க இருக்கான்றத சீக்கிரம் கண்டுபிடின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு அவனும் கண்டுபிடிக்க வந்துட. இந்த சைடு இந்த டீனா பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்குறா. இவ இப்படி ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, யோகன் சார் தான் இந்த ட்ரிங்க் அனுப்பி வச்சாங்க. இந்தாங்க குடிங்கன்னு சொல்லி குடுக்க, அந்த ட்ரிங்க குடிச்ச உடனே அவளுக்கு ஒரு மாரி மயக்கமாயிட்டு இருக்கு. இப்ப இவ ட்ரிங்க்ஸ குடுத்துட்டு வெளிய வந்தா, வெளியில ஹீரோவோட பாடி கார்டு தான் நிக்கிறான். இப்ப அவன் மயக்கம் போட்ட உடனே ஹீரோவோட பாடி கார்டு ஹீரோவ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். என்னடான்னு பார்த்தா இவங்க போட்ட பிளான் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி வந்து, "ஏய் யோகன் என் ஃப்ரெண்ட விட்டு தள்ளி போடா. அவள பயமுறுத்துற மாரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத. நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சானே" இவ பேசிட்டு இருக்க. "ஏய் வாடி போலான்னு" ஹீரோயின் அவள தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா? என்னால இத நம்பவே முடியல. நல்ல வேளை நீ அங்கிள காப்பாத்துனன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ஏய் உனக்கு அவருக்கு என்னடி சம்மந்தம்? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன்னு" ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவோட பாடி கார்டு பாத்தீங்கன்னா, "மேடம் சார் மயக்கத்துல இருக்காரு. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க ரொம்ப லேட் ஆகும்னு சொல்ல, நீங்க வேணா அவர ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்களேன்னு" இவ சொல்ல, "ஹாஸ்பிட்டல்ல வேணா நீங்களே பாத்துக்கங்கன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் வந்து பக்கத்துல உட்கார்ந்துடுறா. இப்ப அவ பக்கத்துல உட்கார்ந்து ஹீரோவோட ஃபேஸ தொடலான்னு வர, ஹீரோவோட கைய புடிச்சிடறான். அத பார்த்தவொடனே இவளுக்கு ஒரு மாரி ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ எந்திரிச்சு, "அந்த டீனா இப்படி ஒரு காரியத்த பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "அப்ப அவ உங்களுக்கு மருந்து கலந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சான்னு" ஹீரோயின் கேட்க, "ஆமா முன்னாடியே தெரியும். ஒரு பொண்ணு வந்து டீனாக்கு மயக்க மருந்து குடுத்தாளே, அது நான் அனுப்புன ஆளு தான்னு" ஹீரோ சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. "நான் கூட உங்க பாடி கார்டு தான் இந்த வேலைய பார்த்தாருன்னு நெனச்சேன். நீங்க தான் பண்ணீங்களா? அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு" கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க. இன்னொரு தடவ நெறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அல்சர் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது அல்சர் கிடையாது. ஸ்டொமக் கேன்சரா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னோட கனவுல உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வந்து தான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தீங்க. அப்பதான் அந்த யோகன் கொலை பண்ண வந்தான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசுற நீ லூசு மாரின்னு" ஹீரோ கேட்க, "இங்க பாருங்க. எத பத்தியும் பேசாதீங்க. எனக்கு உங்கள பத்தி கவலை இருக்கு. இனிமே ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? உங்க ஹெல்த் மேல கொஞ்சம் அக்கறையா இருங்க. உங்களுக்குன்னு குழந்தை வரப்போகுது. நாளைக்கே குழந்தை வந்து எங்க என்னோட அப்பான்னு கேட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்ல." இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ விட்டுடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த யோகன் பாத்தீங்கன்னா, அந்த டீனா கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப இந்த டீனா பாத்தீங்கன்னா, "அவரு என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டாரு. ஆனா என்ன பண்றது? என்னால பிரெக்னன்ட் ஆக முடியாது. உன் அங்கிளால தான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு" சொல்ல, "சரி 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணீங்களா? அத ஃபோட்டோவாவது எடுத்து வச்சான்னு" இவன் கேட்டுட்டு இருக்க. "ஃபோட்டோலாம் எடுக்கலப்பா. இருட்டுல ஒண்ணுமே தெரியலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, இவகிட்டயே ஒரு மாறி போயிட்டு, "உனக்கு என்னோட அங்கிள தான் பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கலையா? அவன விட நான் வயசுல ரொம்ப சின்ன பையன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு உன் அங்கிள் தான் வேணும். நீ வேண்டாம் போடா" அப்படின்னு இவ சொல்லிடுறா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் டீனா பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தான் ஹீரோவ பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ காஃபி குடிக்கலான்னு போக, "எங்க காஃபி குடிக்கிறீங்க? இந்த மாரி காஃபி குடிக்கிறது வயித்துக்கு நல்லதில்ல. இனிமே காஃபிலாம் குடிக்க கூடாதுன்னு சொல்ல, என் மேல அக்கறை காட்டுறன்ற பேர்ல என்ன சாவடிக்கிறாளேன்னு" ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க காஃபி குடிச்சா தூக்கமே வராது. சீக்கிரமா காஃபிய குடிங்கன்னு" சொல்ல, "சரி, சரி நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, "உனக்கு பயமா இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறேன்னு" சொல்ல, "ஆமா, நான் எதுக்காக பயப்படணும்? ஏன்னா இது உங்களோட குழந்தை தான். அப்படி இருக்கிறப்ப எனக்கு எதுக்காக பயம் வரணும்னு" சொல்ல, "சரி, பார்ட்டிக்காக இன்விடேஷன் கார்டு நான் எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடுறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு யோகன தான் காட்டுறாங்க. இப்ப யோகனோட அம்மா பயத்துல இருந்துட்டு இருக்க. "அம்மா நீங்க பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அது கண்டிப்பா என் அங்கிளோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ தான் ஏதோ ஏமாத்திட்டு திரியிறான்னு" இவன் அவனோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவ பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரா. இப்ப அவ வெளிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இன்னும் 1 வாரத்துல உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாங்க. கண்டிப்பா இது அவரோட குழந்தை இல்லன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் உன்ன வீட்ட விட்டே தொரத்திருவாங்கன்னு சொல்ல, "அத பத்தி நீ கவலைப்படாத. அத பத்தி கவலைப்பட வேண்டியது அவர்தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த சைடு டீனா ஹீரோவ பாக்குறதுக்காக வரா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து, "நான் மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். உங்க அம்மா கிட்ட லாஸ்ட் டைம் நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இந்த வேலைய விட்டு போன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னவன அவள பாத்தீங்கன்னா, "நான் இதுக்காக வேலைய விட்டு போனோம்? நான் அந்த கம்பெனிக்காக எவ்ளோ உழைச்சிருக்கேன். என்ன எதுக்காக வேலைய விட்டு அனுப்புறீங்கன்னு" சொல்ல, "உன்ன எதுக்காக அனுப்புறேன்னா, அதுக்கு காரணம் நீ பார்த்த வேலை தானே. இவ்ளோ யோகனும் போட்ட பிளான் எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்ளோ யோகனும் ஃபோன் கால்ல நெறைய டைம் பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் ஹீரோ எடுத்து காட்ட, அத பார்த்த உடனே இவ கிழிச்சு போட்டுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வாரத்துல அவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறீங்க. அது உங்களோட குழந்தை இல்லன்னு தெரிஞ்சா, அவள என்ன பண்ண போறீங்க? அந்த மாரி பொண்ணுக்காக நீங்க என்னைய வேலைய விட்டு அனுப்புறீங்களா? அவளுக்காக தானே என்ன வேலைய விட்டு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அது என்னோட குழந்தையா இருக்கட்டும், இல்ல இல்லாம போகட்டும். அது என்னோட பிரச்சனை. அதுல நீ தலையிடாதன்னு ஹீரோ அவள தொரத்தி விட, அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் வந்திருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஏய் கொஞ்சம் லூஸான ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோடி. வயிறு பெருசாச்சுன்னா போட ஈஸியா இருக்கும்னு" இவளுங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யோகனோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "இந்த ஷாப்புக்கு எப்படி நீ? இந்த ஷாப்ல எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ஆச்சேன்னு" சொல்ல, இப்ப அவ ஹீரோவோட கார்ட காமிச்சு, "இந்த கார்ட குடுத்தது உங்களோட தம்பி தான்" சொல்லிட்டு இருக்க. அவங்க இந்த கார்ட வாங்கலான்னு வர ஹீரோயின் தள்ளி போயிடுறா. பார்த்தா அவங்க கீழ விழுந்துடுறாங்க. இப்ப அவங்கள தூக்கலான்னு இவளோட ஃப்ரெண்டு வர, "தள்ளி போடி, நீ ஒண்ணும் என்ன தூக்க வேண்டாம். என்னைய கீழ தள்ளிட்டேலன்னு" சொல்ல, யோகனோட அம்மா அப்படியே யோகன் மாரியே இருக்காங்கன்னு அவளோட ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருக்க. "உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு" அவங்க ஹீரோயின் கிட்ட வம்பிழுக்கலாம் போக, அவளோட ஃப்ரெண்டு விட மாட்டேங்கிறா. "என் ஃப்ரெண்ட நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. தள்ளி போங்கன்னு" அவங்கள அங்க இருந்து தொரத்தி விட்டுட்டு, இப்ப அவ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "ஏய் இது அங்கிளோட குழந்தையா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? யோகனோட குழந்தையா இருக்குன்னு தான் நினைச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க? என்கிட்ட கேட்டா நான் உண்மைய சொல்ல மாட்டேனா? நீ பாட்டுக்கு ஏதாவது ரூமர கிளப்பி விட்டுறாதன்னு" சொல்ல, "சரி, சரி நான் எதுவும் பேசலன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவளோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னங்க யோகனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்ப அவங்க அங்கிளோட குழந்தை வயித்துல வளர்ந்துட்டு இருக்கான். உங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல இது அவரோட குழந்தை இல்லன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? அவளால நம்ம குடும்பமானமே போயிரும். அவள ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு" இவ அவங்க அப்பா ஹிரணுக்கு கால் பண்ணி, "கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்க. யாரோட குழந்தைய இல்லீகலா பெத்துக்கணும்னு பாக்குற" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது ஒண்ணும் இல்லீகல் குழந்தை கிடையாது. இன்னும் 1 வாரத்துல டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துரும். அதுக்கப்புறம் என்னோட குழந்தைக்கு அங்கீகாரமும் வந்துரும்னு" ஹிரேன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறா. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவனோட பாடி கார்ட் கிட்ட என்ன சொல்றனா, "இங்க பாருடா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல எந்த குளறுபடியும் நடக்கக்கூடாது. டாக்டர் உண்மையான ரிசல்ட்ட தான் அனுப்பணும். யாருக்கிட்டயும் காசு வாங்கிட்டு டாக்டர் வேலை பார்க்க கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும், யாருக்கும் தெரியாத மாரி வேற இடத்துல ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட ரெடி பண்ணு. 2 எனக்கு பார்ட்டி நடக்கிற அன்னைக்கு வேணும்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க பாஸ், எந்த குளறுபடியும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன்னு" அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 1 வீக் அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இப்ப அந்த பார்ட்டில என்ன சொல்றேன்னா, "லியா வயித்துல என்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சோ இந்த உண்மைய பத்தி எல்லாரும் அரசல் பரசலா பேசுறீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்க கண்ணு முன்னாடியே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு இங்க வர வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா எந்த முடிவா இருந்தாலும் நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்போம்டா தப்பின்னு" நல்ல மாரி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. இப்ப டாக்டர பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்த டாக்டர் உங்க அக்காவோட டாக்டர் ஆச்சே. இவர் எப்படிங்க உங்க அக்காவோட டாக்டர்னா கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மாற வாய்ப்பு இருக்குன்னு" சொல்ல, இப்ப அவங்க அக்கா பாத்தீங்கன்னா, "எதுக்காகடி பயப்படுற? நான் சொல்றதுனாலலாம் டாக்டர் மாத்த மாட்டாரு. உண்மை என்னமோ அத மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாருன்னு" சொல்ல, "உங்கள பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. இந்த குழந்தை பிறந்தா சொத்து எதுவும் உங்களுக்கு வராது. அதனால இந்த குழந்தை இவரோட குழந்தை இல்லன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு இதுல நம்பிக்கை இல்லன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க.
இப்போ பாட்டி பாத்தீங்கன்னா இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்றான்னு சொல்ல, பாட்டி நான் தான் இந்த டாக்டரை கூப்பிட்டேன் இவரே இருக்கட்டும்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப டாக்டர் செக் பண்ணலான்னு வர, அவங்க அக்காவ பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை என் தம்பியோட குழந்தையா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அவரும் சரின்ட்டு ஹீரோயினோட பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வராரு. இப்ப பிளட் சாம்பிள் எடுத்துட்டு அவரு டெஸ்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்க. இந்த பக்கம் பாட்டி பாத்தீங்கன்னா, ஆமாடி இது அவனோட குழந்தை தான் தெரிஞ்ச உடனே 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாம் பார்ட்டில இப்படி இருந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா, அப்பா 2 பேரும் வராங்க. அதாவது அப்பாவும், சித்தியும். இப்ப அவங்க அப்பா வந்து, "இங்க பாரும்மா, நீ பொய் சொல்றன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப உன் வயித்துல இருக்கிறது எப்படி அவனோட குழந்தையா இருக்கும்? இங்க பாரு, நீ சொல்றது பொய்ன்னு அவர்கிட்ட சொல்லிரு. கண்டிப்பா அவரு உன்னை மன்னிச்சுருவாரு. நான் உன் கூட இருக்கேன்" அப்படின்னு இப்ப அவர் ஹீரோ முன்னாடி முட்டிக்கால் போட்டு, "என் பொண்ண மன்னிச்சிருங்க. அவர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவ வயித்துல இருக்க குழந்தைய நாங்க அபார்ஷன் பண்ணிடுறோம். என் பொண்ணால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. பாத்தியாடா, அவளோட சொந்த அப்பாவே அந்த பொண்ணு பொய் சொல்றான்னு சொல்றாரு. இப்படி இருக்கிறப்ப நீ மட்டும் எப்படி அவள நம்பலாம்?" அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க, யாரு என்ன நம்பினாலும் நம்பலாட்டி எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நீங்க நம்புனீங்கன்னா அது போதும்" அப்படின்னு இவன் அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து, "உங்க வயித்துல இருக்கிறது சாரோட குழந்தைதான்னு" சொல்ல, கிரண்க்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கு மேல அவங்க அப்பா சந்தோஷமாயிட்டு, "என்னால அத நம்பவே முடியல. இத்தன கோடி சொத்துக்கும் என் பொண்ணோட வயித்துல வாரிசு இருக்கான்னு" அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. "ஏப்பா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நம்பலன்னு சொல்லி எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து என் மேல நம்பிக்கை வந்துச்சுன்னு" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பாக்கு செருப்பால அடிச்ச மாரி ஆகிருது. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "என்னால நம்ப முடியலடா தங்கம். இனிமே என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. குழந்தைய நல்லபடியா பெத்துக்கிடுன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இந்த சைடு இவங்க அக்கா யோகன் 2 பேரோட முகமும் வாடி போயிட்டு இருக்க. ஹீரோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறான். அத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஹீரோக்கு குழந்தையே பொறக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப அவளோட வயித்துல 3 குழந்தைங்க இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இந்த பொண்ணு உண்மையாவே ரொம்ப லக்கி. இவ்ளோ பெரிய பணக்காரரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்காளேன்னு பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவ்ள கட்டி பிடிச்சிட்டு, "நான் உன்னை நம்புறேன். உன்னையும் நம்மளோட குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே உன்னை யாரும் எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் உங்கள நம்புறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, லியா தான் இந்த குடும்பத்தோட மருமக அப்படின்றத நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்ல, இப்ப இந்த பக்கம் யோகன் பாத்தீங்கன்னா, "பாட்டி அவ ஒரு ஃப்ராடு. அவ சொல்றத நம்பாதீங்க. அவ வயித்துல உள்ள குழந்தை அங்கிளோடது கிடையாதுன்னு" சொல்ல, "வாய மூடுறா, டெஸ்ட் ரிப்போர்ட்டே வந்துருச்சு. சும்மா வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா வாய மூடிட்டு போன்னு" பாட்டி புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோவும் அவன புடிச்சு திட்டிட்டு இருக்கான். இப்ப அவங்க இப்படி பேசுறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீங்க இப்படிலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்காக தான் நான் இன்னொரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கூட எடுத்திருக்கேன்னு" சொல்ல, இப்ப 2வது ரிப்போர்ட்டுமே வந்துருது. அதுலயும் பாத்தீங்கன்னா, இவ வயித்துல உள்ள குழந்தை ஹீரோவோட தான் இருக்கு. அதை எல்லார் முன்னாடியும் எடுத்து காமிச்சுட்டு, "பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியாம ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் நான் அரேஞ்ச் பண்ணேன். இதுலயும் இந்த குழந்தை என்னோடது தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? இனிமே இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு" ஹீரோ எல்லார் முன்னாடியும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி அனௌன்ஸ் பண்றத பார்த்தோம்னா, அவங்கள பாத்தீங்கன்னா, "இவ வேணும்னே பிளான் போட்டு உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணி உங்க சொத்த அபகரிக்க பார்த்திருக்கா. இவள நம்பாதீங்கன்னு" ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த டீனா தான் வரா. இப்ப டீனா வந்து, "இந்த லியா வயித்துல உள்ள குழந்தை இந்த லியா வயித்துல உள்ள குழந்தை இவரோட குழந்தை கிடையாது. அதுக்கான எவிடன்ஸ் நான் தான். அவரோட உடம்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நீ அவர் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண மாரி இப்படி பேசுறேன்னு" சொல்ல, "ஆமா, நான் அவர் கூட ஒண்ணா தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து உரிமையா பேசிட்டு இருக்கேன்னு" சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு டீனா, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" ஹீரோ அவ கூட சண்டைக்கு போயிட்டு இருக்க. இவ வந்து என்ன சொல்றான்னா, "நான் இவர் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனா நான் பிரெக்னன்ட் ஆகவே இல்ல. அதுக்கு காரணம் அவரால குழந்தை பெத்துக்க முடியாது. இவ வயித்துல இருக்க குழந்தை கண்டிப்பா அவரோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இவரோட மானத்த வாங்குறதுக்காக இப்படி பண்றியா? எல்லார் முன்னாடி வந்து இப்படி பேசுறேன்னு" சொல்ல, "இவரோட மானத்த வாங்குறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை இவரு. இவர நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்காக விட்டு குடுக்க மாட்டேன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துடுறா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றான்னா, "மேடம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாஸ் கூட நைட் ஒண்ணா ஸ்டே பண்ணதா நினைச்சீங்களா? அன்னைக்கு நீ அவர் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணல. அதுக்கு பதிலா ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கூட நைட் ஒண்ணா ஸ்டே பண்ண. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு" இவ ஒரு வீடியோவ போட்டு காட்டுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட பாடிகார்ட் ஹீரோவ அந்த ரூம்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா? அவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பிச்சைக்காரன கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாங்க. அவன் கூட தான் இந்த டீனா ஒண்ணா ஸ்டே பண்ணியிருப்பா. இப்ப அந்த வீடியோவ போட்டு காமிச்ச உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "நான் அவர காதலிச்சதுக்காக இதுதான் எனக்கு பரிசான்னு" சொல்ல, "நீ காதலிச்சியா? உன்னோட காதல இப்படிதான் நீ வெளிக்காட்டுவியா? என்னோட மானத்த வாங்கணும்னு பார்த்த. என்ன எல்லார் முன்னாடியும் தலகுனிய வைக்க தான் நீ இதுவரைக்கும் பார்த்திருக்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள அங்க இருந்து துரத்தி விட, அவள பாத்தீங்கன்னா, "எல்லாத்துக்கும் காரணம் இந்த லியா தான். இவள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இவள பழி வாங்கியே தீருவேன்னு" அவ கோவத்தோட அந்த இடத்த விட்டு போயிடுறா.
இப்ப போனதுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாருடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அத பண்ணுன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ இவளோட கைய பிடிச்சுட்டு, "இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத பார்த்த உடனே இவளோட அம்மா, அப்பா பாத்தீங்கன்னா, "ஆமா, ஆமா. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆச்சே. இனிமே ரொம்ப க்ளோஸான ரிலேஷன் ஆயிட்டோம்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. "எனக்கு இனிமே அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. இந்த இடத்த விட்டு போயிருங்க. உங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு" சொல்ல, "என்னம்மா அப்பா மேல கோவம் இருக்குன்றதுக்காக இப்படியா பேசுவேன்னு" சொல்ல, "என்னது அப்பாவா? நான் உங்க பொண்ணுன்ற விஷயம் இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க என்னோட அப்பான்றத என்னால ஏத்துக்க முடியாதுன்றப்போ, இவங்க என்னோட அம்மான்றத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு" இவ சத்தம் போட்டுட்டு இருந்தவாக்க அவளுக்கு நெஞ்சு வலி வர, ஹீரோவ அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட் இந்த யோகன் பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கை எல்லாம் என்ன விட்டு போயிருச்சுன்னு இவன் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு என்னோட அம்மா தான் வராங்க. "டேய் கண்ணா, என்னடா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, என் லவர் என்ன விட்டு போயிட்டா. என் சொத்து எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு. எல்லாமே என்ன விட்டு போயிருச்சுமான்னு" இவன் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. "டேய் அழுகாதடா, நான் பாத்துக்கிறேன். அம்மா இருக்கிறப்ப நீ இப்படிலாம் கவலைப்படக்கூடாதுன்னு" அவங்க அவன சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானும் என்னோட குழந்தைங்க நல்லபடியா தான் இருக்கோம். உங்களோட உதவி எனக்கு தேவையில்லன்னு" சொல்ல, இவன் ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னோட சர்டிபிகேட் எடுத்துட்டு வா. அபிஷியலா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்ப இந்த சைடு கட் பண்ணா யோகனோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட தம்பிய பாக்க தான் வந்திருக்காங்க. இப்ப அவனோட தம்பிய பாத்து, "உன் அக்காவால என் குடும்பத்துல நெறைய பிரச்சனை. அவ வயித்துல உள்ள குழந்தைய மட்டும் நீ அபார்ஷன் பண்ணிட்டேன்னா, நீ கேட்கிற பணத்த நான் தருவேன். இத அட்வான்ஸா வச்சுக்கன்னு" இவங்க நெறைய பணம் குடுக்க, இவனும் அந்த பணத்த வாங்கிக்கிறான். இவன் இவங்களோட பேச்ச கேட்ட உடனே ஹிரேனுக்கு தான் கால் பண்றான். இப்ப அவன் ஹிரேனுக்கு கால் பண்ணி, "அக்கா, அப்பா அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. வீடு வரைக்கும் வந்துட்டு போயேன்னு" சொல்ல, அவங்கள பாத்துக்க தான் தண்டு சோறு நீ இருக்கியே. அப்புறம் எதுக்காகடா என்ன கூப்பிடுற? நீயே போய் உன்னோட அம்மா, அப்பாவ பாத்துக்கன்னு சொல்லிட்டு, இவ ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. என் சித்தியோட பையன் தான். அவன் சும்மா சும்மா இப்படிதான் என்ன வம்பிழுத்துட்டு இருப்பான். சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட நல்ல விதமாவே நடந்துக்க மாட்டான். எப்பவுமே என்ன புல்லி பண்ணிட்டே இருப்பான்னு" இவ சின்ன வயசுல நடந்த கொடுமையெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவல கட்டி பிடிச்சிட்டு, "இனிமே என் பொண்டாட்டிய யாரும் புல்லி பண்றதுக்கு நான் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்ன புல்லி பண்ண மாட்டாங்க. இனிமே இந்த உலகம் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருன்னு" சொல்ல, "ஆமா, ஆல்ரெடி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு" இவ்ளோ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னையிலேருந்து நான் உன்னோட புருஷன். இனிமே நீ என்ன புருஷன் தான் கூப்பிடணும்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எங்க இப்பவே கூப்பிடு" அப்படின்னு சொல்ல, இவ அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பாத்துட்டு, "வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூப்பிடுறேனேன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. இப்பவே கூப்பிடுன்னு" சொல்ல, இவ ஹீரோவோட காது கிட்ட போய் ஹஸ்பண்ட்ன்னு சொல்ல, ஹீரோவல கட்டி பிடிச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் கல்யாண சர்டிபிகேட் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப அத பாட்டி கிட்ட காமிச்ச உடனே பாட்டி பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்பாடா! ஒரு வழியா இந்த தருதலைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு பாட்டி சொல்லிட்டு, இப்ப அவளோட வயித்துல கைய வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, "மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க பாட்டி. நாங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கோம்னு" இவ்ளோ சொல்றா. இப்ப அவங்க இப்படி பேசிட்டு இருக்க, ஹிரண்க்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி, "அம்மாடி, அப்பா பண்ணது தப்புதான். அப்பாவ மன்னிச்சிடு. ஒரு நாள் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு டின்னர் வாயேன். 2 பேரும் சாப்பிட்டு போலாம்ல" அப்படின்னு சொல்ல, எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு இவ போன கட் பண்ணிடுறா. இப்ப அவ இப்படி கட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா தான் கால் பண்ணாரு. வாங்க போலான்னு" 2 பேரும் போயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, "என்னங்க வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டாளா?" அப்படின்னு சொல்ல, "அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு" அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "இன்னும் 2, 3 நாள்ல உங்க பழைய பொண்டாட்டியோட நினைவு நாள் வருது. அவ கண்டிப்பா உங்க அம்மாவோட கல்லறைக்கு வருவாள, அங்க வச்சு புடிச்சுக்கலான்னு" சொல்ல, "இதுக்கு தான் உன்ன மாரி ஒரு புத்திசாலியான ஆள கூட வச்சுக்கணும்ன்றது எப்படியெல்லாம் உனக்கு ஐடியா வருது பாருன்னு" அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மந்த்லி செக்கப்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, செக்கப் முடிஞ்ச கையோட, "உங்களோட வயிறையும் செக்கப் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு தெரிஞ்சா நான் நிம்மதியா இருப்பேன்னு" சொல்லிட்டு இருக்க. "சரி, சரி. ஃபர்ஸ்ட் உன்னோட செக்கப் முடிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பத்தி செக் பண்ணலாம்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப அவங்க 2 பேரும் செக்கப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த சைடு ஹீரோவோட செக்கப்க்கான ரிசல்ட்டும் வந்துருது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு அல்சர்ன்னு வேற. இவன் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க. இனிமே நீங்க காஃபி குடிக்க கூடாது. அதே மாதிரி ஆல்கஹாலும் சாப்பிடவே கூடாது. ஓகேவா? திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, நான் குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? 3 குழந்தைங்க. அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பாடுபடுவேன்?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது பொண்டாட்டி. வான்னு" 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எங்க அம்மாவோட நினைவு நாள் வருது. அவங்கள பாக்குறதுக்காக கல்லறைக்கு போலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "நானும் உன் கூட வரேன். வா போலான்னு" 2 பேரும் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு தான் வராங்க. இப்ப அந்த கல்லறைக்கு வந்து இவ அவங்க அம்மாக்கு கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு இருக்க.
ஹீரோவில கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எதுக்காகவும் கவலைப்படாத, உன்னை பாத்துக்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இவளோட மொத்த ஃபேமிலியே வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து உன்னை பாக்குறதுக்காக தாமா வந்தோம், நீ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்தேன், எதுக்காக இங்க இப்படி கூட்டமா வந்து உயிரை வாங்குறீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க சித்திய பாத்தீங்கன்னா, இங்க பாருடா, என்ன எது வேணாலும் திட்டு, ஆனா உன்னோட அப்பாவை எதுவும் சொல்லாத. ஏன்னா உங்க அப்பா கொஞ்ச நாள் தான் உயிரோடவே இருக்க போறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்ல, என்னது நீங்க சொல்றது உண்மையா? என்னால இத நம்பவே முடியலன்னு சொல்ல, உண்மையதான் சொல்றேன். உங்க அப்பாக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்குன்னு. இவங்க ஏதேதோ கதை கட்டி 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப வீட்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, சரி எனக்கு ஒரு சூப்ப குடுக்குறாங்க. இந்த அந்த சூப்ப சாப்பிட ரொம்ப நல்லதுன்னு சொல்லி குடுக்க, அந்த சூப்ல தான் அபார்ஷன்க்கான மருந்தை கலந்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த சூப்ப இவ குடிக்கலான்னு போக, அவளுக்கு அந்த சூப்ப வாமிட் வர்ற மாரி இருக்கு. அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, இந்த சூப்போட ஸ்மெல் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல, அப்ப நான் குடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த சூப்ப குடிச்சிடுறான். இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க எல்லாருக்கும் பயமாயிட்டு இருக்கு. இவ குடிக்கிறதுக்கு பதிலா மாப்பிள குடிச்சிட்டாரே அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, ஹீரோக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. இத பார்த்தோனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப வயிறு வலிக்குதா அப்படின்னு. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவோட பாடி கார்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ரொம்ப லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவரோட உடம்புல அபார்ஷனுக்கான மருந்து கலந்திருக்காங்கன்னு சொல்ல, அபார்ஷன் மருந்தான இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுக்குறான். அத படிச்சு பார்த்த உடனே, என்னோட வீட்டுக்கு போய் தான் 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்டோம். அப்படின்னா அந்த சிக்கன் சூப்ல தான் அவங்க மருந்து கலந்திருக்காங்க. அதுதான் இவரு குடிச்சுட்டாரா? என் குடும்பத்த சேர்ந்தவங்க திருந்தவே மாட்டாங்க. அவங்கள போய் நல்லவங்கன்னு நம்பிட்டேனேன்னு ஹீரோயின் செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவளோட தம்பி கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்க, அந்த இடத்துல பாடி கார்டு தான் நிக்கிறான். என்ன நீ மட்டும் நிக்கிற? லியா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் உங்களுக்கு அபார்ஷனுக்கான மாத்திரை தான் குடுத்துருக்காங்க. குடுத்தது அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்கள பாக்குறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்ல, அவள எதுக்காகடா நீ தனியா விட்ட? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை கொன்னு போட்டுருவேன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க பின்னாடி 2 பாடி கார்ட விட்டுருக்கேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பாடி கார்டுங்க தான் கால் பண்றாங்க. சார் மேடம கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வேகமா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவளோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப அவளோட வீட்டுக்கு வந்து என்னோட பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு கொன்னு போட்டுருவேன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்டுக்கே வரலைன்னா அவங்க அப்பா அழுது நாடகம் ஆடிட்டு இருக்க. இந்த மாதிரி நாடகம்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. என் பொண்டாட்டி வயித்துல உள்ள குழந்தைய கொல்லணும்னு தானே அவளுக்கு பாய்சன் கலந்து கொடுத்தீங்க. அத நான் குடிச்சிட்டேன். அதனால மறுபடியும் உங்களோட பிளான எக்ஸிக்யூட் பண்றீங்களா? இந்த தடவ அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் கொன்றுவேன்னு சொல்ல, நானே எப்படி என்னோட சொந்த பொண்ணுக்கு பாய்சன் குடுப்பேன்? நான் எதுவும் பண்ணலையே. ஒருவேளை நீ ஏதோ பண்ணியாடின்னு சித்திய பார்த்து கேட்க, என்னங்க நான் ஏன் அவள கொலை பண்ண போறேன்? எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா எல்லாம் அந்த தம்பிக்காரனோட வேலைதான். சரி உங்க வீட்ல ஒரு பையன் இருந்தானே எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க நம்ம பையனை தான் காணோம்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் என் பொண்டாட்டி எங்க இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு என் முன்னாடி கூட்டிட்டு வரணும். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த தம்பிக்காரன் ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறான். இப்ப அவன் கிட்னாப் பண்ணிட்டு வந்து வச்சுட்டு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இங்கேயே போட்டு தள்ளிட்டேன்னா எனக்கு நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க தெரியுமா? நான் உன்கிட்ட காசு கேட்டா நீ எப்படியும் தரமாட்ட. அதுக்காகவாவது உன்னை போட்டு தள்ளணும்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. வேணாண்டா என்ன எதுவும் பண்ணாத. உன் மாமாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்ல, இப்ப அவன் ஒரு கத்திய எடுத்துட்டு ஹீரோயின குத்துற மாதிரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட வாள் வந்து அவனை பிடிச்சிட்டு இருக்க. எனக்கு எதுவும் ஆகலைங்க. அவன் நம்ம குழந்தைய தான் கொலை பண்ண பார்த்தான். என்ன கொலை பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரு சொல்றா அப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே உன் ஃபேமிலி மெம்பர் சொல்லி தான் பண்ணேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ இவ்ளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, உங்க பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகல. அவங்க நல்லபடியா இருக்காங்க. ஆனா உங்களோட முகம் தான் வெளுத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்ல, எங்க நீ கீழே படு. இவரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே அவங்க சித்தி தான் வராங்க. என் பையன் பண்ணது தப்புதான். எனக்குன்றது ஒரே புள்ள, அவனை விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க புள்ள என்ன கொலை பண்ண பார்த்திருக்கான். அவனை எப்படி நான் சும்மா விட முடியும்? அவனுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 3 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வாக்கிங்க்கு தான் வந்திருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா என்ன அதிசயமா வாக்கிங் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல என் பொண்டாட்டிக்காக ஒரு சின்ன கேக் ரெடி பண்ணிருக்கேன் வா சாப்பிட போலான்னு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட இன்னொரு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப அந்த வீட்டுல அவ கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா. கேக் சூப்பரா இருக்கு தெரியுமா அப்படின்னு இவளு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு இவங்க அக்கா தான் இவனை பாக்குறதுக்காக வராங்க. அவனை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க தகுதியே இல்லாதவங்க. இந்த வீட்டை விட்டு நீங்க போறீங்களா இல்ல நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகவா? ஏன் தெரியுமா 3 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டியை கொலை பண்ண பாத்தியே, அப்ப இந்த கேமரா கூட உடைஞ்சு போச்சு. ஆனா நான் அந்த கேமராவை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டுறான். அந்த வீடியோல அவங்க அக்கா பாம்பு எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட ரூம்ல விட்டுருப்பாங்க இல்லையா, அதுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப அதை காமிச்ச உடனே இவங்கள பாத்தீங்கன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. போது வாயை மூடுங்க. இனிமே நம்ம 2 பேருக்கு நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது.
நீங்க எப்படி போனாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்லன்னு சொல்ல, இப்ப அந்த யோகனும் அவங்க அம்மாவும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க பண்ணது தப்பு தான் எங்கள மன்னிச்சிருங்கன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இனிமே நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளிய போறேன்னு ஹீரோ அந்த வீட்ட விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வெளிய நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு வழியா நான் கனவுல கண்ட மாரி எதுவும் நடக்கல. இந்த யோகன நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, நீங்க இந்நேரம் இறந்து போயிருப்பீங்க. நல்ல வேளை நான் கெட்டவங்களுக்கு துணையா நிக்கலன்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி எத பத்தி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஒரு சின்ன கனவு. அத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியா ஒரு நல்லவர காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லவரா? யார் அந்த நல்லவரு? நானா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஹீரோவோட நெத்தியில கிஸ் பண்ண, இவ ஹீரோவ ரொம்ப பாசத்தோட பார்த்துட்டு இருக்கா. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்றதுல தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.